வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேஷன் புக். நான் ஜெயா. இன்றைக்கி நம்ம 8லேருந்து 9 வயசு உள்ள பெண் குழந்தை போட்டுக்கிற காட்டன் ட்ரெஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது ஃப்ரண்ட்டு, வேஸ்ட் கேதர் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பேக் சைடில் இது மாதிரி டைமண்ட் நெக் வச்சு லட்கன் வச்சு தைக்க போகிறோம். வாங்க எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 2 மீட்டர் காட்டன் ஃபேப்ரிக் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம பாடி பார்ட் கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டு பேக்கு ஒரே டைம்லேயே நம்ம மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். ஷோல்டர்லேருந்து இடுப்பு வரைக்கும் 12 என்னோடது, ப்ளஸ் 1 இன்ச் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது வேஸ்ட் லைன் மார்க் பண்ணிடலாம். இடுப்போட சுற்றளவு 4 வகுத்துக்குங்க, ப்ளஸ் 1/2 இன்ச் டாட்க்கு, அதுக்கப்புறம் 2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸு. ஸோ வேஸ்ட் வந்துட்டு 8 இன்ச்சு. அப்படி இந்த லைனை ஜாயின் பண்ணிக்கிங்க. அடுத்தது நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணிடலாம். ஷோல்டரை வந்துட்டு 2ஆல் வகுத்துருங்க. எனக்கு வந்து ஷோல்டர் வந்து 6, நெக்கோட வித் வந்து 3 மார்க் பண்ணுறேன். ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த்து 4 இன்ச்சு, ரவுண்ட் நெக் தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். பேக் நெக்கோட டெப்த்து 1.5 இன்ச்சு. அதுக்கப்புறம் நம்ம டைமண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ண போகிறோம். ஆர்ம்ஹோலோட டெப்த் 6 இன்ச்சு. இப்போ ஆர்ம்ஹோல் கர்வை இது மாதிரி வரைஞ்சிக்கிங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டாட் மார்க் பண்ண போகிறோம். ஃபோல்டேஜ்லேருந்து இந்த வேஸ்ட் லைனில் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் ஷோல்டர்லேருந்து பஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணணும் 7, அதுக்கு கீழே 1 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கிங்க. அங்கேருந்து இப்போ நம்ம லைன் ஜாயின் பண்ணிடலாம். 1/2 இன்ச் டாட்டு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். பேசிக் பாடி பேட்டர்ன் எப்படி ரெடி பண்ணுறதுன்றத வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பேக் நெக்கை கட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ஃப்ரண்ட் நெக்கையும் கட் பண்ணிடலாம், ரவுண்ட் ஷேப்பு. டாட் ஸ்டிச் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு சின்னதாக ஒரு கட் கொடுத்துக்குங்க. ரவுண்ட் நெக் எப்படி ஃபினிஷ் பண்ணுன்ற வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பேக் நெக் கட் பண்ணிடலாம். ஃபோல்டேஜில் ஷோல்டர்லேருந்து 5 இன்ச் கீழே மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். இதில் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்லேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு டைமண்ட் ஷேப்பில் வரைஞ்சிக்கிங்க. நெக் லைனில் ஒரு 1/2 இன்ச் விட்டு இந்த ஷேப் வரைஞ்சிக்கோங்க. இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வேறு ஃபேப்ரிக் வச்சு இந்த நெக்கை ஃபினிஷ் பண்ண போகிறோம். லைனிங் கிளாத் இல்லாட்டி சேம் ஃபேப்ரிக் வச்சு நம்ம நெக் ஃபினிஷ் பண்ணலாம். இது மாதிரி ஒரு துணி எடுத்துக்கங்க, இல்லாட்டி லைனிங் கிளாத்தாக கூட இருக்கலாம். மேல் பகுதி விட்டு மிச்சம் இருக்கிற 3 சைட்ஸையும் நம்ம இது மாதிரி மடித்து தைச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த துணியை நம்ம ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு மேலே இப்படி வச்சு பின் பண்ணி வச்சுக்கலாம். பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் நெக் லைனை. இது மாதிரி பின் பண்ணிக்கிங்க. பின் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஷேப்லேருந்து 1/4 இன்ச் இது மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டால் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நெக் லைனை சுற்றி 1/4 இன்ச் இது மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க. நம்மளோட சேனல் மை ஃபேஷன் புக் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நெக் லைனில் 1/4 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ நம்ம
கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்ட பிறகு நம்ம அந்த ஓரங்களில் சின்ன சின்ன கட் கொடுத்துக்கலாம். முக்கியமாக அந்த எட்ஜ் பகுதியில் கட் பண்ணணும். இது மாதிரி நம்ம அந்த ஸ்டிச்சை கட் பண்ணாமல் இது மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணிட்டா திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டான அந்த ஷேப்பும் வரும். இப்போ இந்த துணியை ரைட் சைடுக்கு திருப்புங்க. அந்த கார்னர்ஸ்லலாம் திருப்ப முடியாட்டி ஊசி வச்சு திருப்பிக்குங்க. இப்போ கம்ப்ளீட்டாக திருப்பிட்ட பிறகு நம்ம அந்த நெக்லைனை சுற்றி நம்ம ஒரு எட்ஜ் தையல் போட போகிறோம். இப்போ நெக்லைனில் எட்ஜ் தையல் தைச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட் நெக் ரெடி ஆயிடுச்சு, பேக் நெக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டர் தைச்சாச்சு. அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுத்துக்குமே நம்ம டாட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது ஆர்ம் ஹோலை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இது மாதிரி பையர் ஸ்டெப் வச்சு நம்ம ஆர்ம் ஹோலை வச்சு தைச்சிடலாம். ராயச்சு இது மாதிரி பையர் ஸ்டெப் வச்சு எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்ற வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். கிளிக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்கர்ட் கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே இது மாதிரி மடித்து போட்டு மடிப்பு பகுதியிலேருந்து தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸ்கர்ட்டோட லென்த் வந்து 25 இன்ச்சு, வித் வந்துட்டு 20 இன்ச்சு. மடிப்பு பகுதியிலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம டாப் வச்சு இது மாதிரி கேதர் பண்ணிக்கலாம். ஊசி நூல் வச்சு நீங்கள் கேதர் பண்ணலாம், இல்லாட்டி மெஷின் வச்சு நம்ம கேதர் பண்ணிக்கலாம். நான் மெஷின் வச்சு தான் கேதர் பண்ணியிருக்கேன். கேதர் பண்ணிவிட்டு ஒரு சைடு நூலை இப்படி இழுத்து விடணும். இழுத்து விட்டு நம்ம அந்த கேதர் பண்ணோட வித்தும் வேஸ்ட் லைனோட வித்தும் சேமாக இருக்கணும். ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கேதர் பண்ணிக்கிங்க. அதேமாரி பேக் சைட் ஸ்கர்ட்டும் அதேமாதிரி கேதர் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நம்ம கேதர் பண்ணி வச்ச ஸ்கர்ட்டோட டாப் பேஜை வேஸ்ட்டோடு வச்சு பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் இதை மாதிரி வச்சு பின் பண்ணிக்கங்க. பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு சைடும் நான் ஸ்கர்ட்டை ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சைட்ஸை ஜாயின் பண்ணிடலாம். சைட்ஸையும் தைச்சாச்சு. மிச்சம் இருக்கிற துணி வச்சு நான் பாட்டமில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பேக் நெக்குக்கு இந்த கயிறு வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதோட இந்த லட்கனோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பாருங்கள். நாம் இது மாதிரி இந்த எட்ஜில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த கயிறு இதை மாதிரி பின்புறமாக வச்சு ஃபஸ்ட்டு இப்படி தைச்சிக்கங்க. இதை மாதிரி தைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு இப்படி திருப்பி விட்டு தைச்சா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த கயிறோட இன்னொரு எட்ஜு சுத்தமாக தெரியாது. ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். அது மாதிரி இன்னொரு சைடும் வச்சு தைச்சிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ட்ரெஸ்ஸு கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கும்போது இது மாதிரி காட்டன் ட்ரெஸ் நம்ம குழந்தைங்களுக்கு போட்டுவிட்டால் அழகாகவும் இருக்கும், ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். விஷ் யூ ஆல் ஹாப்பி தீபாவளி. டேக் கேர். பபாய்.